நமஸ்காரம். திருக்கோயில் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்க இருக்கும் விஷயம், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் அதே மாதிரி தனவரவும் அதிகரிக்க எந்தெந்த இடத்துல பச்சை கற்பூரத்தை வைத்தால் பணத்தை எளிதாக ஈர்க்க முடியும் என்ற ஒரு தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். எங்கெல்லாம் பச்சை கற்பூரம் இருக்கிறதோ அங்க மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. மகாலட்சுமி இருக்கும் இடம் தனம் மட்டுமில்ல, ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், சமாதானம், எல்லா விதமான சௌபாகியங்கள் இதெல்லாமே மகாலட்சுமி இருக்கும் இடத்தில் இருக்கும். ஆனால் நம்ம முக்கியமாக சொல்லப்படுகிறது, பணம் இருக்கும் அவள் இருக்கும் இடத்தில் பணத்துக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இருக்காது என்றாகத்தான் பொதுவாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவள் இருக்கும் இடத்தில் எல்லா விதமான செழிப்பும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வாசனை இருக்கிற பதார்த்தங்கள் இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைய இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதில் ரொம்பவும் வாசமாக இருக்கிற இந்த பச்சை கற்பூரம் வெங்கடேஸ்வர பகவானுக்கு, வெங்கடாஜலபதிக்கு ரொம்பவும் பிடித்தமானது. அதே மாதிரி மகாலட்சுமிக்கும் ரொம்பவும் பிடித்தமானது. இந்த பச்சை கற்பூரத்தை இந்த 4 இடங்களில் வைத்தால் வீட்டில் தன வரவு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. முதல்ல பச்சை கற்பூரம் தொடுவதற்கு முன் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம பீரியட்ஸ் டைம்லேயோ இல்லை நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறமோ பச்சை கற்பூரத்தை தொடக்கூடாது. மற்ற விதமான ஏதாவது அசுத்தம் இருக்கிறது என்றால் பச்சை கற்பூரத்தை தொடக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஒரு நாள் மகா பெரியவாளிடம் ஒரு பிராமணன் சென்று என்ன செய்தாலும் வீட்டில் பணம் தங்கவில்லை, அதற்காக என்ன பண்ண வேண்டும் என்று கேட்கிறார். அவரை பார்த்து, நீங்கள் தினமும் கோயில் சென்று சுவாமி கும்பிடுவீர்களா என்று மகா பெரியவா கேட்கிறார். அந்த பிராமணன் பதிலுக்கு, ஆமாம், தினமும் கோயில் சென்று வருகிறேன். அங்கே பிரசாதமாக உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க என்று மகா பெரியவா கேட்க, எனக்கு ஒரு துளசி தான் அங்கே பிரசாதமாக கிடைக்கிறது, பெருமாள் கோயிலுக்கு தான் சென்று வருகிறேன், துளசி தான் கொடுக்குறாங்க என்று இந்த பிராமணர் சொல்ல, அந்த துளசியை விட பெரிய ஒரு தனம் உனக்கு கிடைக்கிறதுக்கு இல்லை. உலகத்திலேயே மிக சிறந்த தனமாக துளசி என்பது இருக்கிறது. அந்த கிடைத்த துளசியுடன் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தையும் வைத்து நீ எங்கே பணம் வைத்திருக்கிறையோ வீட்டில் அந்த இடத்தில் வைக்க அவர் சொல்லுகிறார். அதையும் பிராமணன் நம்பிக்கை இல்லைனாலும் அவர் சொன்னதை கடைபிடித்து வருகிறார். இது தினமும் ஒரு பழக்கமாகவே அவருக்கு மாறிவிட்டது. தினமும் கோயிலுக்கு செல்வர், அங்கே இருக்கும் துளசியும் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் எடுத்து பணமும் தங்கமும் வைக்கும் இடத்தில் வைத்து விடுகிறார். அந்த துளசி இலையுடன் வைத்திருந்த அந்த பச்சை கற்பூரம் கொஞ்ச நாள்லேயே கரைந்து போயிடும். அதற்கு பின் கற்பூரத்தை மற்றும் மாற்றி வைத்து வந்து கொண்டிருந்தார். கொஞ்ச நாள்லேயே நீங்கள் பார்த்தீங்களானால் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அவருக்கு ரொம்ப காலமாக கிடைக்க வேண்டிய ஒரு பூர்வீகமான சொத்து, அது அவர் கிடைக்காது வாழ்நாள் பூரா என்று நினைத்திருந்த அந்த ஒரு சொத்து ஓரிரு மாதங்கள்லேயே அவர் கைக்கு வந்து, அதை விட பெரிய ஒரு சந்தோஷமே அவருக்கு இல்லை. அந்த பைசாவை வைத்து அவர் வாழ்க்கை படிப்படியாக முன்னேறிவிட்டது என்று மகா பெரியவாளுடைய ஒரு சிஷ்யன் தன்னுடைய ஒரு குறிப்பில் சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், துளசியுடன் பச்சை கற்பூரத்தை வைத்தால் தடைப்பட்டு கிடைக்கிற பணமெல்லாம் நமக்கு தானாக தடையில்லாமல் ஒழுகி வரும் என்பது நிச்சயம். நம்ம வீடுகளிலும் இதே மாதிரி பணம் இல்லைன்னா தங்கம் வைத்திருக்கும் இடத்தில் பச்சை கற்பூரம், 2 லவங்கம், அதற்கு பின் 2 ஏலக்காய், இதெல்லாம் ஒரு ஜிப்லாக் பையிலோ இல்லை கண்ணாடி பாட்டிலோ வைத்து, அது பணம் வைக்கும் கபோர்டிலோ இல்லை பணப்பெட்டியிலோ, கேஷ் பாக்ஸ் என்று சொல்லப்படும் அந்த பணப்பெட்டியிலோ வைத்து விடுங்கள். பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் அது இன்னும் நிறைய பணம் வர ஈர்ப்பு செய்யும். அதே மாதிரி தங்கம் வைக்கும் இடத்தில் வைத்தால் இன்னும் நிறைய தங்கம் அந்த இடத்தில் வருவதற்குண்டான ஒரு ஈர்ப்பு சக்தி இந்த 3 பொருட்களுக்குமே இருக்கிறது. அடுத்து ஒரு பரிகாரமாக சொல்லப்படுகிறது, பூஜா முறையில் வெங்கடாஜலபதி போட்டோவிற்கு கீழே ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 ரூபாய் காயினுடன் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வைத்து விடுங்கள். அது மூடி வைக்கக்கூடாது, திறந்த பாத்திரமாக இருக்க வேண்டும். அது வெங்கடாஜலபதி போட்டோவுக்கு ஜஸ்ட் பாதத்திற்கு பக்கத்தில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பணவரவுக்கு அதிசக்தமான ஒரு தாந்திரிக ஒரு பரிகாரம் தான் இது. கொஞ்ச நாளில் இது திறந்தே இருக்கிறதுனால இந்த பச்சை கற்பூரத்தின் வாசமானது குறைந்து கொண்டே வரும். என்னைக்கு நீங்கள் அந்த சுவாமி ரூமுக்கு போகும்போது அந்த பச்சை கற்பூரத்தின் வாசனை சுத்தமாக இல்லையோ அன்னைக்கு மட்டும் அதை மாற்றி வைத்து விடுங்கள், புது பச்சை கற்பூரத்தை வைத்து விடுங்கள்.
முதல்ல வந்து நம்ம பணம் வைக்கும் இடத்தில் இல்லை ஆபரணம் வைக்கும் இடத்தில் பச்சை கற்பூரத்தை வைக்க சொன்னேன். இப்போ பூஜா முறையில் வைக்க சொன்னேன். மூன்றாவது வைக்க வேண்டிய இடம் பார்த்தீர்களானால் உங்கள் சமையலறை, உங்கள் கிச்சனில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு சின்ன மண் பாத்திரத்தில் ஒரு பிடி கல்லுப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கல்லுப்பு ஒரு குழியாக, நடுவில் ஒரு குழியாக பண்ணி அதற்கு நடுவில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை வைத்து விடுங்கள். இது பண்ணுவதன் மூலம் அன்னபூர்ணி, தானியலட்சுமி அந்த வீட்டில் சுபிக்ஷமாக இருக்கும். அன்னத்துக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் வீட்டில் செல்வம் செழிப்பு, தனதானிய சமிருத்தி இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. 4வதாக, நீங்கள் வாசப்படியில் வந்து வெள்ளிக்கிழமை அன்று காலையில் பெருக்கி மொழிகினதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணியில் மஞ்சத்தூளும் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த பேஸ்ட்டை வந்து அந்த வாசப்படியில் 2 பக்கமும் தடவி விடுவது ரொம்பவும் விசேஷம். இந்த 2 பொருட்களும் அவளுக்கு ரொம்பவும் பிடித்தமானது. மஞ்சப்பொடியும் ரொம்ப பிடிக்கும், பச்சை கற்பூரமும் ரொம்ப பிடிக்கும். அதனால அன்னைய நாள் அன்று, வெள்ளிக்கிழமை அன்று அவள் வீட்டிற்கு வரணும் என்றால் இந்த 2 பொருட்களையும் நீங்கள் வாசலில் வைத்து வாங்க அம்மா என்று அவளை வீட்டிற்கு அழைத்து வரும்படி செய்து கொள்ளுங்கள். இது மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட சக்திகளும் வெளியில போய்விடும். அதே மாதிரி வெளியிலிருந்து எந்த கெட்ட சக்தியும் வீட்டிற்குள் வராமல் இருக்கவும் இந்த 2 பொருட்களை வாசப்படியில் தேய்ப்பது ரொம்பவும் விசேஷம். அதனால அன்னைய நாளன்று இந்த வாசப்படியை நன்றாக ஒரு துணியால் துடைத்து இந்த மஞ்சளும் பச்சை கற்பூரமும் கலந்த அந்த பேஸ்டை வந்து கொஞ்சமாக 2 பக்கமும் தடவி விடலாம். இதுதான் 4வது பரிகாரமானது. இந்த 4 இடங்களிலேயும் நீங்கள் பச்சை கற்பூரத்தையும் நான் சொன்ன துளசி, மஞ்சள், இந்த பொருட்களை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வைத்து நான் சொல்லியிருக்கிற படி நீங்கள் பண்ணி பாருங்கள். அதற்கு பின் உங்கள் வீட்டில் பணவரவு தட்டுப்பாடு எல்லாம் மாறிவிட்டது, இல்லை ஏதாவது வித்தியாசம் உங்கள் வாழ்க்கையில் பணம் சம்பந்தப்பட்டு இருக்கிறது என்றால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து குறிப்பிடுங்கள். உங்கள் அனுபவம்தான் என்னை வந்து மீண்டும் இந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸ் பண்ண எனக்கு என்கரேஜ் பண்ணும். இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். என்னுடைய சேனல் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும், வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணவும். என்னுடைய வீடியோ அப்பப்போது பார்த்துக்கொள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.